வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திவ்யா அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜேபி மீடியா இந்த இருக்காரு டைரக்டர். ஸோ மதுரைக்காரவங்க ஆணவ படுகொலை நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு லவ் சப்ஜெக்ட் காதல் கதையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரிவியூ ஷோ பிக் பாஸ்ல இருந்து வந்த உடனே நம்ம ஊருக்காரவங்களுக்கு நம்ம அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு அதுக்கு உண்டான சில சஜஷன்ஸையும் படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்ல வந்தேன். ஸோ சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயற்கையா நேச்சரா இந்த படம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரண்டு அழுது நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, சமுதாயத்தில் ஒரு நல்ல சீர்திருத்தம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆர்ஜேபி மீடியாவுக்கும் திவ்யான்ற படத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் புதுமுகங்களை போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேமராமேன் சாரி எல்லாரும் ஒரே முகமாக இருக்க ஹீரோ ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து மெயின் ரோல் பண்ணாரு. ஸோ இவங்க எல்லாம் புது முகங்களாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நடிக்கிறப்ப ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள்லாம் இல்லாமல் நேச்சரா இயற்கையா, அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. அதாவது இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக் ஆகும். ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறத விட சில விஷயங்கள் பட கதை நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருந்தால் பக்கத்து பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ என்னோட மனமார்ந்த இந்த டீமுக்கு வந்து ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சினிமாஸில் தான் ப்ரிவியூ ஷோ போட்டாங்க. வெற்றி சினிமாஸுக்கு தான் நான் வந்து கெஸ்ட்டாக வந்தேன். ஸோ வெற்றி சினிமாஸ் ஓனருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சசிகுமார் அண்ணே நந்தன் படம் எடுத்தார். ஸோ அந்த படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சசி அண்ணே படம் இருக்காரு, டைரக்டர் சசிகுமார் அண்ணனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் மாதிரி இன்னும் இவங்க வந்து பல சமுதாய சீர்திருத்த படங்கள் எடுத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் திவ்யா அப்படின்ற படம் ரிலீஸ் டேட்டை வந்து எதிர்பார்த்து நம்ம மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன். நான் இப்போ படம் பார்த்துட்டேன். ஸோ திரையரங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரொமோல தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பார்க்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயரை கெடுக்கிற மாதிரி பண்றாங்க. அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தார். ஆணவ படுகொலையை வந்து லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல